எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன், அதுக்காக தான் சாரீலாம் கட்டி கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி என்னோட தங்கச்சி பையனுக்கு வந்து பேர் சூட்டும் விழா. அது மட்டும் இல்லாமல் சீனி பழமும் கொண்டு வராங்க. ஸோ அதை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். தம்பியோட பேரை நான் எவ்வளவோ தடவை கேட்டுட்டேன், பட் அவள் சொல்லவே இல்லை. பேர் தெரியாத அளவுக்கு அந்த பேனரை கூட சுருட்டி ஒட்டி வச்சுட்டா. தம்பிக்காக புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கருப்பு வளையல், கழுத்தில் போடுறதுக்கு பாசி, வசம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்களே அதை போட்டும் விட்டாங்க, மையும் வச்சு விட்டாங்க. அது போக வந்துட்டு தம்பிக்கு செயின்லாம் போட்டு விட்டாங்க. எல்லாம் போட்டு பார்க்கும்போதுல தம்பி அவ்வளோ க்யூட்டாக இருந்தான், அளவே இல்லை, சமத்து குட்டியாக இருந்தான். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பியை சொலவில் வச்சு 3 தடவை திருப்பி அப்படியே எடுத்து என் தங்கச்சியோட மாமியார் கையில் கொடுத்துட்டாங்க. அத்தை வந்துட்டு தம்பி காதில் 3 தடவை அவனோட பேரை சொல்லணும்னு சொல்லிருந்தாங்க. அத்தையும் அழகாக அவனோட காதில் வந்துட்டு அவனோட பேரை 3 தடவை சொன்னாங்க. சொன்னு முடிச்சதுக்கப்புறம் தம்பியை அப்படியே எடுத்து என் தங்கச்சி கையில் கொடுத்தாங்க. என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் என் தங்கச்சியும் திருப்பி அதே மாதிரி தம்பியோட பேரை காதில் 3 தடவை சொன்னதுக்கு இதை சொல்ல மறந்துட்டேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்குமே ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு பேர் இருக்கும். அதே பேர் பேனர்லேயும் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லிருந்தாங்க. நமக்கு வந்த பேர் வேற. தம்பிக்கு வச்ச பேர் வந்துட்டு யுகன்வேல், அழகான முருகர் பேரு. கிஃப்ட் வந்துட்டு அவங்க வீட்டு சைட்லேயே தான் ஒரு குட்டி தம்பிக்கு கிடைச்சிருந்தது. அவனோட சீட்டில் தான் யுகன்வேல் வந்துருந்துச்சு. கடைசியாக வந்து சாப்பாடுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன், திருப்பி எக்கெல்லாம் வச்சு அடைக்கலாபுரம் ராக்கஸ்டாக வந்துட்டு சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து சாப்பிட்டு அன்னையோட டேஸ் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.